அப்படியே வண்டியை தள்ளி விட்டோம்னா காலையில உள்ள அப்படி ஜூட்டா எப்படி என்ன வேகத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே வேகத்துல போனா தான் நல்லா இருக்கும். இடையில தொய்வெல்லாம் அடிக்க கூடாது. அது வாட்டு நம்ம தள்ளி விட்டு தள்ளி 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 விட்டுறோம். தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் வெளிக்காரே எப்படிங்க? அப்புறம் வெளிக்காரே எப்படிங்க? அப்புறம் என்ன அப்புறம் ஆதரவுக்காரே என்ன தோசகத்துல கேட்டுட்டு இருக்கீங்களா? என்னது? ஓ சரி சரி. அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நானும் நல்லா இருந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? நீங்க ஒரு நாடகம் நடத்துறீங்கன்னா அப்ப நாங்க நடத்துற நாடகத்தை யார் பாக்குறது? அமைதியா வயசுக்காரரே சவுண்ட் அதிகமா இருக்கு. ஏரியா இல்ல, நாங்களே ஆரம்பிக்கிறோம். முன்னாடி நீ மாடி பின்னாடி
சூப்பரா சாதம் போடுவோம் எங்க வீட்டியவா கரெக்டுங்களா எங்க தாளக்காரரு வரவா பாப்பா சரிங்க ஆர்டே வேணாம் போ சரி இவங்க போகாத ஏங்க அவன் சித்த போய் வந்துங்க அவன் ஏஜ் சரி பாவத்தே 18 வயசு இருக்கிறதுலயே அவன் ஒருத்தர ஒழுக்கமான ஆளு 18 ஏமாந்த டிக்கெட்ல அதுவும் ஒண்ணு கருவு சங்கத்துல அப்புறம் வரவா உங்க வேணா நான் வந்து எது எப்படி போனா தாரக்காரங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு அதனால நான் உங்க வீட்டு தான் வருவேன் சொக்கு பொடி வச்சிருக்கேன் மாமா நீ சொந்த வச்சு ஏற்றி வைக்கலாம் உயர்ந்த மனிதர் ஆமா 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 உடனே படப்படவே உடனே சொல்ல மாட்டாங்க நீங்க கூட்டிங்க சுறுசுறு நல்லா இருக்குதா நல்லா இருக்கா வேற பாட்டு பாடம் பாடத்துக்கு போய் நான் எப்படி டீ குடிக்கிட்டே பாடுறது இல்ல ஆடுறது ஐயோ புரியாத பண்றாரு ஹலோ 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 இது ஹலோ ஹலோ ஓகே அப்படியே விட்டுருங்க இல்ல ரெண்டு மைக்கு இப்ப சரி பண்ணிட்டாங்க ஆமா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு ஹலோ 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 கொஞ்சம் வைக்க சொல்லுங்க ஹலோ 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 கண்ணா அவள ஹலோ ஹலோ கொஞ்சம்
ஹலோ Hello, hello. Hello, hello. ஹலோ Hello. ஒரே மாதிரி Hello. 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 போதுமையா Okay, okay. சின்ன புதுசா வந்து கல்யாணம் பண்ண பொண்டாட்டி நோண்டிக்கிட்டே இருக்காம என்ன அப்படியே விட்ட வாக்குல விட்டுட்டாங்கன்னா என் முன்னாடி அப்படிதான் நோண்டிட்டு இருந்தேன். அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நம்ம மைண்ட் செட்டு தூள் கலப்போம். நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை. அதனால சொல்ல கூப்பிடலாமா? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த போய் சுந்தரி வருத்தி மயிலாட வந்தாளா என்னடா ஒரு சும்மா சாமார்த்தியா ஏசாமி எல்லாம் பாய சுத்தி கிளம்பிட்டீங்க? என்னாச்சு கிளம்பிட்டாங்க ராமாயக்காரலாம்? இல்ல இல்ல இதெல்லாம் போய் பழைய சூத்துக்கு தண்ணி ஊத்த வரலாட்டு என்ன அந்த மண்டையை பெருக்கா நட்டுட்டான். முடியெல்லாம் மாறி ஆயிடுச்சு. சரிங்க, முதல்ல யாரு சரி முதல்ல யாருன்னு பாத்துருவோம், அப்புறமேட்டுக்கு கேட்டுருவோம், அப்புறமேட்டுக்கு ஓப்பனா கேட்டுருவோம் சொல்ல வரேன். சரி சரி. ஹாய் ஹாய் பாப்பா, வாட் இஸ் Hello. வாய தொக்க காட்டியே கத்துது புள்ள. Hello. 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 நல்லா தெரியும். இந்த குணம் தெரியாம சொல்றேன். என்னன்னு தெரியல, புள்ள பக்கத்துல போனவே ஆடு கத்துது. என்னங்க பிரச்சனை வம்பா போயிருச்சு? எப்படி இந்த பிள்ளை சமாளிக்கிறது? பாப்பா சொல்றவங்க கேட்கல. நம்மளுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொல்லுதா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா? தமிழ் நம்மளுக்கு விட்டு விட்டு நுழையும் சொல்லுங்க. காணாமா? அங்கதான் இருக்கு பத்திரமா. தமிழ் விட்டு விட்டு நுழையும் சொல்லுங்க. தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. எங்க இருந்து வந்து? நம்மளுக்கு இந்த ஊரு இல்ல. எந்த ஊரு? வடைநாடுல வடைநாடு. வடைநாடு மீனிங் அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க வந்திருக்கு சொல்லுதா? எதுக்கு வந்திருக்கு? எதுக்கு வந்திருக்கு? நம்மளுக்கு சினிமா மேல சினிமா மேல நடிக்க வந்ததா? சினிமா மேல நடிக்க வந்திருக்கு. சரி சரி, மலையாளத்துல வந்திருக்கீங்களே? இல்ல மேம், வடைநாட்டுல இங்க வந்திருக்கு. மலையாளத்துல சூப்பரா பண்ணுது. இங்க நல்லா பண்றது இல்ல. நம்மளுக்கு இங்க எல்லாம் தண்ணி போட்டு தூங்குது. தண்ணி போட்டு தூங்குது. 12 மணிக்கு எப்படா கலந்துறப்பான்னு சொல்லி தண்ணி போட்டு தூங்குதுறீங்க. ராட்ல வாங்கி சாப்பிடுது மேம். நாம வாங்கி சாப்பிடுதா? சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க? நம்மளுக்கு பகல் எல்லாம் பட்னி, ராத்திரிக்கு அவசரியா? மானம் கெட்டு போயிரும் சொல்லுது மேம். அதானே நம்மள பகல்லாம் சப்பாத்தி சாப்பிடுதோம். ராத்திரிக்கு இல்ல மேம், ஜூஸ் சாப்பிடுது மேம். ஜூஸா? உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு. ஒரு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு வச்சு உரிச்சு உள்ளே தெளிது மேம். ஒரு சப்பாத்தினா உருளைக்கிழங்கு சைடிஸ். தள்ளுறீங்க. சரி சரி, தொட்டு திங்குது. மலையாளத்துல உங்களுக்கு நடிகர் யார் பிடிக்கும்? மலையாளத்துல நமக்கு பிடிச்ச நடிகர் மம்பட்டி. கடப்பாறை. அது இல்ல மேம், மெகா ஸ்டார் மம்பட்டி சொல்லுது மேம். எனக்கு அமிதாப் பச்சன் அப்படி பிடிக்கும். அமிதாப் பச்சன். எனக்கு என்னமோ அப்படி பிடிக்கும் சொல்றீங்க. சரி சரிங்க, எவ்வளவு வாங்குறீங்க? மேஷாட்டுக்கு 1 கோர் வாங்குது. டீ-ஷர்ட்டுக்கு 2 கோர் வாங்குது மேம். நடிஷாட் டீ-ஷர்ட் ரெண்டு ஒண்ணுதான் மேம். வேலை அதிகம். சரி சரி, ஏன்னா பெட்டிக்காரன் இது வந்து சரிப்பட்டு வராது. உங்களுக்கு சைஸ் பண்ணி காமிச்சிருவோம். சைஸ் பண்ணலாமா? என்ன மேம் சொல்லுது? ஓ புரோட்டா மாவு பண்ணிது. தூக்கி போடு கடை. ஏமே கோபப்படுது. என்ன புரோட்டா மாவு பண்ணிது? ஐயோ, நான் எப்படி இந்த பிள்ளையை சமாளிப்பேன்னு தெரியலையே. அப்ப நான் சொல்ல ஒரு புரியலையா? இல்ல. ஓ வடை தட்டி ஓட்டை போடுது. தூக்கி போடு ஓட்டை போடுது. ஏமே வடை தட்டி ஓட்டை போடுதா? கோபப்படாத. எப்படி சைஸ் பண்ணாலும் தெரியல, பேசுறாலும் புரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளை எப்படி சமாளிக்கிறது தெரியலையே. சரி, ஆனா பூதர வேண்டியதா உள்ள கத்தல இறங்கிற வேண்டியதா. பக்கத்துல வரங்கடே பீச் இருக்குது புள்ள. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் சோத்தத்துக்கு சுண்டா பாத்துக்கிறியா? ஒரு அறிவு இருக்கா, சூடு இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா? இல்ல நீ மனுஷன் தானா? ஒரு பொம்பளை புள்ள நடுரோட்ல ஆடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா ஒபாட்டுக்கு வந்து அது இருக்கா இது இருக்கா? தமிழ் தெரியுமா என்ன வேணாலும் பேசுறாங்க நினைப்பா? மானகட்ட மகடி பூத்து போயிரு. உனக்கு மானகட்ட மகடி உனக்கு பூத்து போயிரு. சிரிச்சு போயிரு பாத்துக்க. வந்த ஊர் சிரிச்சு போயிரு பாத்துக்க. ஊருக்குள்ள 10 ரூபாய்க்கு வித்து கூட போயிருவேன் காலையில. நீ ஊருக்குள்ள 5 ரூபாய்க்கு வித்து போயிருவேன். தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம நீ பேசாத. தேவை இருக்க போய் தண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவை இருந்தா நான் உங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. மரியாதையா பேசியா? மரியாதை நீ பேசுங்க. நீ கொடுத்து பேசியா? நீ கொடுத்து பேசுங்க.
பேசுங்க. பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை பேசியா? ஆம்பளை பிள்ளைங்க வந்து பேசுங்க. பெண்ணிலே ஆணிலே இருக்கியா? ஆண்கள் பெண்ணில இருக்கான். திட்டுன்னு ஒருத்தனை கட்டாப்ப தெரிச்சு போயிரு பாத்துக்க. நான் பட்டு ஓட்டத்துல பட்டகள் கிழிச்சு மேல போடுவேன். கால வச்சு கீழ வச்சு புருட்டுன்னு கிழிச்சு போடுடி. நீ மேல கால் கீழ பாவ. நான் நடு ரெண்டு கால பர்றன்னு கிழிச்சு போடுவேன். மரியாதை பேசியா? மரியாதை நீ பேசுங்க. குடும்பமே எவ்வளவு பிடிச்சு கூத்தாட விட்டுடி. யாரு உன் குடும்பமே உள்போட இப்படி பண்ண உன் குடும்பமே பேட்ட புடிச்சு அக்க வச்சிருவேன். இங்க குடுக்குற உடனே உன் குடும்பமே குண்ட குடிக்க அண்டங்காவுக்கு எடுத்துட்டு போறோம். போட உடனே பொட்டிக்கு திண்டுக்கல போய் நிக்கறாங்க. அங்கனிட்டு அத புடிச்சு எடுத்துட்டு கிழிச்சு போடுவே பாத்துக்க. யாரே நான் அங்க ஓட ஏறு சட்டம் போடுறியா? சட்டம்ல மட்டும் கொட்ட தெரிச்சு போயிரு. சட்டை போட மண்டை தெரிஞ்சு போறா. பட்டை எடுத்து விட்டுருவே பாத்துக்க. சட்டை எடுத்து மாத்துங்க. தேவலாம பேசாத. நீ தேவலாம் பேசாத. மரியாதை விட்டு பேசி பழகு. மரியாதை விட்டு நீ பேசி பழகு. சக்தியிலே சிவனில் இருக்கியா? சிவன் என்ற சக்தி என்ற சக்தி தான் பெருசு உலகத்துல. சிவன் தான் பெருசு. நாங்க எல்லாம் பண்ணி இல்ல. நாங்க நீ கிடையாது. பொண்கள் தான் பொறுமை பொக்கிஷம் சொல்லிருக்காங்க. ஆண்கள் தான் ஒரு பொசி சொல்லிருக்காங்க. என்னைக்குமே ஆம்பளை பிள்ளைக்கு முதல்ல மூடு இருக்கா உனக்கு? என்ன மூணு இருக்கு? மூடு இருக்கா? மூணு. கடமை கண்ணுக்கு கட்டுப்பாடு. கட்டுப்பாடு வந்து எவன் ஒருத்த கட்டுப்பாடு இல்லாம வச்சுக்கிறானோ அவன் தான் ஆம்பளைன்னு இருக்கேன். என்கிட்ட 4 இருக்கியா? ஆமா. ஒரு வாடகைக்கு வரல. அது இல்லையா? அச்சம் படம் ஞானம் பயிர்ப்பு. பயிர்ப்ப கையிருப்பா வச்சிருப்போம்ல. ஆமா. அதனாலதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத நீ என்கிட்டன்ற. தேவலம் நீங்க பேசுறீங்க. உன்கிட்ட இழுக்காத பிரபு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. சுகந்தி என்னை வந்து இருக்காத. சரி. இந்த திண்டுக்கல் சுகந்தினை வச்சுக்கிட்ட அவன உனக்கு நல்லா இருக்காது பாத்துக்க. கரூர பிரபலத்தை வச்சு. கரூரன பெரிய பயந்துக்குமா? பெரிய பையன். அப்ப என்ன பெரிய சட்டம் போடுற? அப்புறம் நீ சட்டை போடுற. சொட்டைய முறிச்சு விடுவேன் உன்னை. நான் மண்டைய உரிச்சு விடுறேன். பட்டைய கழட்டி விட்டுருவேடி. நான் சட்டை கழுவிட்டேன். என்ன நீ கூட கூட பேசினா உன் மண்டை வெடிச்சு போயிடுமா? ஓ கூட கூட மண்டை வெடிச்சு போயிருமா? நீ அமைதியா இருந்தா உங்க அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்களா? நீ அமைதியா உங்க அம்மா சேர்த்து மாட்டாங்களா? மரியாதை பேசி பிள்ளைங்க. நீ பேச வேணாமா? என்னைக்கு ஆண்கள் மேல வந்து பேசுங்க. நீ முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை பேசி. எனக்கு ஆண்கள் தான் மேல. நாங்க தான் மேல. நாங்க தான் மேல. நான் தான் மேல. நாங்க தான் மேல. நான் தானே மேல. அது எப்படி? அதான் முடியாது. நான் தான் மேல. எப்படி சொல்றீங்க? நான் தான் ஏன் மேல. என்னைக்கு பொம்பளை பிள்ளை இல்லாம ஏதாவது ஒரு வேலையை நீ செஞ்சு விடு. அந்த வேலை உருப்படியா இருக்குதா இல்லையான்னு பார்த்து விடுவான். ஆமா. பொம்பளை பிள்ளை இல்லாம வீட்டுல ஒரு வீடான வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லாம வேற ஆம்பளை பிள்ளை மட்டும் நீ இரு. அதுவும் வேண்டாம். ஒரு ஊருக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு வச்சுக்க. நீங்க மட்டும் ஆம்பளை பிள்ளை வேற போஸ்ட் போற மாதிரி எனக்கு என்னன்னு தெரிய வேண்டியதுதான். பொம்பளை பிள்ளைங்க நாங்க இருந்தா தான் சொகமும் சோகத்தையும் கொடுக்குற ஒரே ஜென்மம் நாங்க மட்டும்தாங்க. சரிவே கிடையாதுமா. நாங்க என்ன வேலை சொல்லிட்டு போயிருவோம். என்ன செய்வ? நாங்க வண்டி ஓட்டுவோம். நானும் வண்டி ஓட்டுவேன். பஸ் ஓட்டுவோம். நானும் பஸ் ஓட்டுவேன். லாரி ஓட்டுவோம். நானும் கார் ஓட்டுவேன். நாங்க டூ வீலர் ஓட்டுவோம். நானும் டூ வீலர் ஓட்டுவேன். மாட்டு வண்டி ஓட்டுவோம். நானும் மாட்டு வண்டி ஓட்டுவேன். நான் நினைச்சா உங்களுக்கு விடி விடி உங்களை இன்னைக்கு நான் ஓட்டுவேன். ஒன்னேவே அசராம நிக்க வச்சு ஓட்டுவேன். வேற உன்னை அசரம் நான் ஓட்டுவேன். ஏய் சுகந்தி. ஏய் பிரபு. ஏய் சுகந்தி நீ என்ன தேவையில்லாம போகாத. வம்பிழுக்கிற. நீ தேவையில்லாம பழுக்கிற. நீ தேவையில்லாம அதுக்குள்ள கைய விட்டு பாக்குற. நீ தேவையில்லாம இதுக்குள்ள கை விட்டு ஏய், பாக்குற. எதுக்குள்ளயா? அதுக்குள்ள நான் பேச்சுவார்த்தைக்குள்ள சொல்லிட்டு நான் இருக்கேன். பேசுறது நான் சொல்றேன். அப்புறம் நம்ம வேகமா சொல்றேன். உன் மண்டையில என்னையா அது? என்ன தீ பிடிச்சிருச்சா? தீ பிடிச்ச பிள்ளை வெந்து வச்சுட்டு அப்படியே மடையை கொண்டு போய் ஆ. வேகமா விட்டு வந்துட்டேன். நல்ல வேளை கரும்பு அது பிடிச்சி இழுக்குறாங்கல்ல. அந்த மிஷினுக்குள்ள உள்ள விடாம போயிட்டியா? ரொம்ப பேசுறீங்க சுகந்தி. நான் அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணீங்க சொன்னீங்க? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன வேணா பண்ண முடியுங்க? ஏன்னா பொம்பளை பிள்ளை உனக்கு கிள்ளுக்கிறியா? ஏன் ஆம்பளை பிள்ளை அப்படி கேளுறியா? பொம்பளை பிள்ளை என்னென்ன சாதிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? அப்படி என்ன சாதிச்சாங்க? ஏய், நாங்க மேல ஏரோப்ளேன் ஓட்டுறோம். நாங்க எல்லா வேலையும் நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க அப்படி நாங்க செய்றோம். அப்புறம் என்ன செய்யாம இருக்காங்க? நாங்க என்ன செய்யணும்ல? அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? எப்படி? இந்த காலத்துல நீங்க ஆம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்கீங்க? எப்படி? ஒரு நாகரிகத்துல ஈயத்த காய்ச்சி ஊத்த, ஒரு நாகரிகத்துல நாயை விட்டு ஒண்ணு கடிக்க. அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்க எப்படியா இருந்தாங்க? அப்படியே திண்ணூறு பட்டையை பூசிக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா இந்த நடுவுல வச்சிருந்தாங்க. என்னது? மீசையா? மீசையா? மீசை அத்தை பெருசை வச்சுக்கிட்டு நடந்து வரப்ப மதுரை வர சாமியாட்ட இருக்கும். கையெழுத்து கும்பலா போல இருக்கும். உங்க நாகரிகத்துல அதை இதை கரைச்சிட்டு ஊத்த நீங்க பேண்ட் சட்டியா போடுறீங்க. இங்கிட்டு பாதி கிழிஞ்சு ஜீன்ஸா அக்காளி எடுத்து போடுறனையில இருந்து அதுக்கு அடுத்து 1 மாசத்துக்கு அது துவைக்கிறாங்க இல்ல. அப்படியே தூக்குமாடி தொங்குற மாதிரி அதை போட்டுட்டே அலையிறது. இவங்க பேசிக்கிற லயங்கிற ஒரு பேண்ட் வர இங்கிட்டு இழுத்தலாம் அங்கிட்டு இழுத்தலாம் அப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு. பொம்பளை பிள்ளைனா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? ஆம்பளை பிள்ளைனா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருந்தா எங்கப்பா பப்புல காணும் நான் ஹலோ சுகந்தி என்ன சொன்னீங்க? ஆம்பளைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போறது எனக்கு பழக்கம் லோயர் போறது. ஆமா ஸ்டைல் இது. அப்புறம் என்ன பண்ணி விடுவீங்க? என்னப்பா என்ன பொம்பளை பிள்ளைங்களை குறை சொல்லிட்டு இருக்கியே? நான் என்ன குறை சொன்னேன்? ஆம்பளை சொல்லிட்டீங்களா? ஆமா சரி ஓரம் பண்ணுங்க. சொல்லுங்க. ஆம்பளை குறை சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை. பெண்கள் நீங்க என்ன பண்றீங்க? உங்க அக்கா நான் சொல்லவா? என்னையா பண்றா? சொல்லட்டுமா? இல்லையா? என்ன பார்த்தா மகாராஷ்டிரா உட்காந்துருக்கீங்க, தாய்க்கிழமை உட்காந்துருக்கீங்க, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பப்புளுக்கார பையன் சொல்றேன் இப்படி பேசுறத கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு நல்லதுக்காகவே நான் சொல்ல வரேன். இந்த பிள்ளைக்கு உங்களுக்கு சொல்றனால இந்த பொம்பளை பிள்ளை சுகந்திக்காக சொல்ல வரேன் நானு. ஏமா நீங்க தான் போறீங்களா சொன்னீங்க?
இப்ப வந்திருக்க என்னமோ இப்ப வந்திருக்க ஒரு துணி நைட்டி போட்டுக்கிறாங்க பொம்பளை. எங்க போனாலும் பார்த்தா நைட்டி பஸ் போனா நைட்டி, பால்வாங்க போனா நைட்டி, மில்லுக்கு போனா நைட்டி, டெக்ஸ்டைல் போனா நைட்டி, 100 நாள் வேலைக்கு போனாலும் 100 நாள் நைட்டி போறாங்க போறது இல்ல. இதை நைட்டி போட்டுட்டு பாருங்க அடிவை தண்ணிக்கு போவாங்க. தண்ணிக்கு போகும்போது பாருங்க அடிவைக்கு போய் தண்ணிக்கு போய் பைப்பு போய் தண்ணி அடிக்கும் போது குளத்தை கீழே வச்சுட்டு பைப்பு தண்ணி அடிக்கும் போது அடிக்கும் போது 4 அடி சேர்ந்து அடிக்கும் போது பைப்பு தண்ணி என்னாச்சியா தண்ணி அடிக்கும் போது பாருங்க இப்படி அடிக்கும் போது அது 4 அடி சேர்ந்து அடிக்குது. அப்படி காலகட்டத்துல பாருங்க 6 மணிக்கு வாசல சொல்றது கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு நைட்டி போட்டுட்டு பாருங்க பெண்கள் கீழே கொஞ்சம் கோலம் போடும்போது அது ஏரியாவே என்னையா அதை ஏன் நீ பாக்குற? இயக்க காட்சி செவ்வாய் செவடி சாக்க நைட் கொடுத்துருக்காங்க. பிரசவமான பெண்கள் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல போய் ஆபரேஷன் பண்றப்ப நைட் கொடுத்துருக்காங்க. நீங்க போற நைட்டில நாகரிக நாசமா போக சிவகாசி வெடி வச்சு தாக்க இப்ப போறாங்க சுடிதார். ஏய் அதுல என்ன இந்த சுடிதார் பொம்பளை பிள்ளைக்கு போடுறாங்க. எங்க அளவே கிடையாதுங்க. சுடிதார் போட்டுக்கிறாங்க பொம்பளை பிள்ளை. எப்படி தெரியுமா போடுறாங்க? அந்த காலத்துல சீலை கட்டிருந்தாங்கன்னா பின்னாடி கொசு வச்சு பின்னாடி மடிப்படுத்தி சீலை கட்டுறது நெத்தியில 1 ரூபா காசு வச்சு அப்படி கொண்ட போட்டு பூ சுத்தி வந்தாங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி ஆத்தஞ்சு சொன்ன மாதிரி இருக்கும். இப்ப இதான் போறாங்க துணிமணி போடுறாங்க பாருங்க. இந்த சுடிதார் போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க. இந்த சுடிதார் போடுற மாட்டோம் பொம்பளை பிள்ளைங்க சும்மா போடுறாங்க. இங்க வாங்க நீங்களா வாருங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போடுறாங்க பாத்தீங்களா எப்படி போட்டுக்கிறாங்க? நீங்களா பாருங்க 4 பேர் பாருங்க. 4 பேர் பாருங்க. இந்த சுடிதார் போட்டு இது கொடுக்குறாங்க சால்வை. இந்த சால்வை பொம்பளை பிள்ளை எது கொடுக்குறாங்கன்னா ஒரு மரியாதைக்காக இப்படி கொடுக்குறாங்க. சாலியை போட்டுக்கிறாங்க நல்லா இருக்கு பாக்குறது. இந்த பொம்பளை பிள்ளைங்க சால்வை போடுறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க. கூச்ச கதையை சொல்றேன்னு சொல்லி பாருங்க. இந்த சால்வை எப்படி போட்டுப்பாங்க? இப்படி போட்டுக்குவாங்க. இப்படி போட்டு பின்னாடி கீழ் செப்பல் போட்டுக்கிறாங்க. கீழ் செப்பல் அப்படி போட்டாங்கன்னா கிட்டிக்கு 2 டங்கு மேலே இப்படி மேலே ஏற்றிட்டு பாருங்க. நடக்கும்போது பாருங்க அங்கிருந்து ரோட்ல நடந்து வருவாங்க தெரியுமா? அப்படி நடந்து வருவாங்களா? இதுதான் பேசுறாங்களா? இது மத்திய பிரதேசமா? இது உத்தர பிரதேசம்? இது உத்தர பிரதேசம்? உங்க சுடிதார் ஐயா மூத்த அப்புறம் பாருங்க சில பிள்ளைங்க போடுவாங்க சுடிதார். சில பிள்ளைங்க போடுவாங்க. இந்த சாதி இப்படி போட்டுக்குவாங்க. இப்படி போட்டுக்குவாங்களா? இப்படி போட்டு இப்படி 2ஆ பிரிச்சிருவாங்க. அப்புறம் இப்படி போட்டுக்குவாங்க. இப்படி போட்டது போகாம அப்புறம் தாமணி கட்டுறாங்க. தாமணி இப்படி போட்டு பாருங்க. இப்படி மரப்பு தாமணி எடுத்து கட்டினாங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க இப்படி மரப்புக்கு தாமணி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைங்க தாமணி போற ஒழுங்கா போடுறாங்களா? இப்படி போட்டு 2ஆ பிரிச்சுக்குவாங்க. இப்படி பிரிச்சு பாருங்க. பின்னாடி தொங்க விட்டா பாருங்க அடியை போல தண்ணிக்கு போவாங்க. அப்பதான் பசங்க 4 பேர் நம்ம கூட நிற்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க சும்மா போகுது தண்ணி கூட தூக்கி வச்சுட்டு பாருங்கடா நடைய பாருங்க. அப்படி ஏரியாவே டனக்கு டனலாட்ட ஆட்டினா டனக்கு யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படி பண்ணுவாங்கயா? அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்லுவியா? என்ன பேசுறீங்க? என்ன தமிழ்ல சுடிதார்ல இங்கே தாங்க தாவணில செவ்வாசி வெடி வச்சு கொளுத்து அப்படி கையை போடுவாங்க. பேசுறீங்க பேச்சு அப்படி கையை போடுவேன். என்ன பண்ணுவேன்? எங்கனால எப்படி போக என்ன பண்ணுவாங்க? சுகந்தி ஓவரா பேசுறீங்க. நீ ஓவரா பேசுற. என்ன பண்ணி கத்துனீங்க? அவங்கறியா நான் இடத்துல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. என்ன வியாபாரம்? நீ எள்ளி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இளநியா? ஆமா. அடடடடே. நான் 7 வயசுல எள்ளி வித்தவன். பாட்டு முடிஞ்சிருக்கீங்க. இளநீ வியாபாரம். ஆமா. இந்த வெயிலுக்குள்ள இளநீ விக்கிறீங்க. ஏங்க நான் நொங்கு வியாபாரம் விக்கிறேங்க. நொங்கு திட்டாங்களா? நொங்குங்க. நொங்கு வியாபாரம் பாக்குறீங்க. இளநீ. இதுல என்ன ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா? நம்மளது பாத்தீங்களா? எப்படி குளு 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 குளுன்னு இளநீ. வெயிலுக்கு எப்படி கொடுக்கறான்? வெயிலுக்கு சூட்ட தணிக்கிறதுக்கு. ஆமா. நீங்க பொள்ளாச்சி இளநியா? நீங்க இளநீ நான் நொங்கு. நொங்கு திட்டாங்க. இல்லங்க நொங்குங்க வியாபாரம். வியாபாரம் பாக்குறீங்க. 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்தை எடுத்துடுவோம். சொல்லுங்க. அம்மா இளநியம்மா இளநியம்மா. சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. அம்மா இளநியம்மா இளநியம்மா. உங்க வீட்டு இளநீ மரம் எப்படி அம்மா இருக்கும்? எப்படி அம்மா இருக்கும்? எப்படி அம்மா இருக்கும் அம்மா? எங்க வீட்டு எள்ளி வேணும்ல வள வளன்னு கொல கொலன்னு. அம்மா இளநியம்மா இளநியம்மா. உங்க வீட்டு இளநீ மரம் மேல
மாமா. ஆமாங்க. ஆனா எங்க வீட்டு நொங்க மரம் மேல இருந்து கீழே வரைக்கும் சொர சொரன்னு இருக்கு மாமா. ஏன் அப்படி? ஆடவனை படைப்பு. அம்மா இளையம்மா சொல்லுங்க ஐயா. உங்க வீட்டு இளநீ மரத்துல இளநீ எப்படியம்மா தொங்கும் மாமா. எங்க வீட்டு எலிமலமா தனி தனியா அம்மா இளையம்மா உங்க வீட்டு இலை மரத்துல இளநீ எல்லாம் அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு தனித்தனியா தொங்கும் மாமா. ஆனா எங்க வீட்டு நொங்கு மரத்துல பிறந்ததுல இருந்தே கொத்தோடவே எல்லாமே சேர்ந்து தொங்கும். ஏன் அப்படி தொங்குது? படைப்பு. அம்மா இளநியம்மா உங்க வீட்டு இலை மரத்துல எவ்வளவுமா தண்ணி இருக்கும். காட்டம்லர் அரை டம்ளர் தண்ணி இருக்கும். அம்மா இளநியம்மா உங்க வீட்டு இலை மரத்துல காப்படி தண்ணி அரைப்படி தண்ணி இருக்குங்கிறீங்க. ஆனா எங்க வீட்டு நொங்க மரத்துல நொங்க வெட்டி சதக்குன்னு ஒரு சீவி அப்படி ஒரு வேலை உள்ள விட்டா சீத்திர தண்ணி வெளியே. அப்படி இளநீ நொங்க இருந்தா கடுக்காய் இருந்தா விரல விட்டா சீத்திர 4 சொட்டு தண்ணி வரும். அதுக்கு மேல வரவே வராது. அவ்வளவுதான் வருது. அதுக்கு மேல பழம் வெயிலுக்கு வராது. ஆமா இளநியம்மா உங்க வீட்டு இலை மரத்துல கடைசியில என்னம்மா மிஞ்சு மாமா. ஓடு உங்க வீட்டு இலை மரத்துல கடைசியில ஓடு மிஞ்சு நாறு மிஞ்சுங்கிறீங்க. ஆனா எங்க வீட்டு நொங்கு மரத்துல கடைசியில கொட்டை மிஞ்சு. என்ன கொட்டை? பணம் கொட்டை. சரிங்க 2 பேரும் ஆடி பாடி வியாபாரம் செஞ்சுட்டுருமா? வித்துருங்களா? பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சிடி